தமிழ் சினிமால வழக்கு எண் 18/9 அந்த படத்தின் மூலியமா ஸ்ரீ அவர்கள் அறிமுகமாகுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படின்னு சொல்லியும் மாநகரம் அப்படின்ற படத்திலும் சரி நல்ல நல்ல நிறைய படங்களை பண்ணி ஸ்ரீன்ற ஒரு நடிகர் நகல் திகழ்ந்து வந்துட்டாரு சொல்லும். முக்கியமாக சொல்லலாம் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே அந்தளவுக்கு யூனிக்காகவே இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகராகவே மாறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அவர் வச்சும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மாநகரம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் கடைசியாக 2023 இருக்கப்பற்று அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஸோ அந்த படத்திலும் ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ரோலும் பண்ணியிருந்தாருன்னு சொல்லுவோம். ஸோ இப்படியாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்த இந்த ஸ்ரீ அவர்கள் இப்போ சமீப காலமாகவே அவருடைய இன்ஸ்டா போஸ்ட் எல்லாமே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரொம்ப பரிதாப நிலையில் அவர் இருக்காருன்ற விஷயத்த எல்லாருமே அந்த பிக் மூலியமாகவும் அந்த இன்ஸ்டா மூலியமாகவும் பார்த்தாங்க. ஆனால் அந்த இருக்கப்பற்று படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவருடைய படங்கள்லையும் கான்சன்ட்ரேட்டிவ் பண்ணலை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவர் இன்ஸ்டா போஸ்ட்டில் மட்டுமே ரொம்ப உடைய அதாவது அவருடைய உடம்பை ரொம்ப குறைச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஒல்லியாக இருப்பார், ஆனால் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஒருவேளை படத்துக்காக தான் அவர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் தாண்டி நிறைய முடி வளர்க்க ஆரம்பிச்சாரு. முடியிலையும் கடர்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி போதைப் பொருள் எல்லாம் எடுத்துக்கிறாரோ அப்படின்ற அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு டவுட் கிளம்பிச்சு அப்படின்னு கூட சொல்லணும். ஆனால் இப்போ சமீபத்தில் இப்போ நிறைய திரைத்துறையிலும் சரி நிறைய ஜேர்னலிஸ்டும் சரி இவரை பற்றி ஏன் அவருக்கு இப்படி ஆயிருக்கு ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் இப்போ தன்னுடைய குடும்பத்தோடு அவர் ஒன்றிணையில் அவர் தனியாக இருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலிஸோட அவர் கான்டாக்ட்லேயே இல்லாமல் இப்போ தனியாக இருக்காரு அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் சொல்கிறாங்க. முக்கியமாக பத்திரிகையாளரான சேகுவாரா அவர்களும் இதை மென்ஷன் பண்ணியே சொல்கிறாரு. இவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. முக்கியமாக நம்ம பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் படம் பண்ணலை அப்படின்னா விசாரிப்போம், ஏன் பண்ணலான்னு சொல்லி விசாரிப்போம். ஆனால் இந்த சின்ன சின்ன ஆக்டர்ஸ் படம் பண்ணலை அப்படின்னா நம்ம விசாரிக்க தவறிடுறோம். ஸோ அதில் ஒரு ஆளாக தான் இப்போது நடிகை ஸ்ரீ அவர்கள் இருக்கார். கண்டிப்பாக அவர் ஒரு மனநல மருத்துவரை அவர் அணுகணும். ஏன்னா அவர் இப்போ தனியாக இருக்கனால அவர் தனியாக இருக்கனாலே அவர் நிறைய விஷயம் அவருக்கு தோணும். முக்கியமாக சொன்னால் தன் உடலை வருத்தி கொண்டு ஒரு சில விஷயம் பண்ணுறாரு. அவர் போடுற வீடியோவும் எல்லாம் தவறாகவே இருக்குது. அவர் பண்ணுறது எல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் ஆடை இல்லாமல் ஒரு வீடியோ போடுறதுலாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை சந்திக்கணும், அவர் அது விடுதலை பெறணும்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லணும். முக்கியமாக சொல்லணும்னா இப்போ அதில் நிறைய ஜேர்னலிஸ்ட்டும் அதில் பேசிகிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளரான ஷேகுவா அவர்களும் இதை மென்ஷன் பண்ணியே சொல்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ ஸ்ரீ அவர்கள் முன்னாடி மாதிரி படங்கள் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, அவர் இதிலேருந்து வெளியே வர உங்களுடைய கருத்துக்கள் எவே இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.